அந்த கங்கை நதி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இது என்னடா அது, கிருஷ்ணர் பார்க்குறாரு, பகவான் கிருஷ்ணர் பார்க்குறாரு, என்ன அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. ஆஹா, எல்லாமே நல்லா இருக்குது, நாடு மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல இந்த கங்கை நதி சோகமாக உட்காந்துருக்கிற காட்சி அவரோட கண்ணில் படுது. உடனே வந்து கேட்குறாரு, ஏம்மா நீ மட்டும் சோகமாக இருக்க, எல்லாம் எவ்வளோ செல்வ செழிப்போட எல்லாரையும் வாழ வைக்கிற நீ, விவசாயம்லாம் தழைச்சி ஓங்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு தெரியுதுன்னா உன்னோட தான், இவ்வளவு ஏன் மக்களுக்கே உன்னோட உதவியல் தான் எல்லாம் நடக்குது, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கங்கை தேவி சொல்கிறாங்க, கிருஷ்ணர் பகவானே, என்னதான் நாங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கடைசியாக பாருங்கள், மக்கள் வந்து அவங்களோட பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்னோட நதியில் தானே வந்து குளிக்கிறாங்க, அப்போ அவங்க பாவங்களை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், அந்த பாவத்தை எல்லாம் நான் எங்கே கொண்டு போய் தொலைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இவ்வளோதான விஷயம், நீ என்ன பண்ணுற, நேராக போய் காவிரி நீரோட கலக்கிற, அப்போ உன்னோட பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, ஆமாம் நீ போ அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த கங்காதேவி என்ன பண்ணுறாங்கன்னா காவிரி நீரோட கலக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பாவம்லாம் தொலைஞ்சு போயிடுது. உடனே கிருஷ்ணருக்கு நன்றி செலுத்துகிறாங்க மனசார, பகவானே உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட நன்றியை காட்டுறதுக்கு நான் வருடம் தோறும் இந்த நாளில் காவிரியோட கலந்து நீ எங்கெல்லாம் இருக்கியோ, எங்கெல்லாம் உனக்கு கோவில் இருக்கோ, நான் உன்னை வழிபடுறதுக்காக அந்த பக்கமாக பாஞ்சு ஓடி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கங்கை நதி. அப்படி வந்த நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு.